ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் ஆர்ட் சென்னை. இன்றைக்கி கிளாஸில் நாம் ஜர்தோசியை வச்சு ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் ரிங் நாட் பார்க்க போகிறோம். இந்த மூணு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச் அல்லது 1 இன்ச் அளவுக்கு ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் நீடியில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். நார்மல் நீடியில் த்ரெட்டு கொடுக்குற இந்த ஹோல்ஸ் உங்களுக்கு ஜர்தோசியை இந்த ஹோல் பக்கம் நீங்கள் விட்டு பாருங்கள். ஸோ ஜர்தோசி உள்ளே போகுதா, நீடிலுக்குள்ளே போகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா த்ரெட்டு காட்டன் த்ரெட்டு, நார்மல் த்ரெட்டு எடுத்துக்கிறேன். இதை நீடிலுக்குள்ளே கொடுத்துட்டு லாஸ்ட் எண்டில் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துகிட்டு எண்டு நாட் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீடியில் ஃப்ரேம்க்கு அடியிலேருந்து நம்ம மேலே குத்திக்கிறோம். ஸோ இந்த மாதிரி குத்திட்டு ஃபுல்லாக அந்த த்ரெட்டு எந்த அளவுக்கு நீங்கள் த்ரெட்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த த்ரெட்டு ஃபுல்லாகத்தே வெளியில் எடுத்துக்கோங்க. நாட்டு மட்டும் ஃப்ரேம்க்கு அடியில் அந்த கிளாத்தில் லாக் ஆகிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜர்தோசியை நீடிலில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த நீடிலில் ஜர்தோசியை கொடுக்கும்போது ஃபுல்லாக மெதுவாக இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஜர்தோசி டேமேஜ் ஆயிரும். ஸோ ஜர்தோசியை கொடுத்ததுக்கப்புறமா இப்போ ஜர்தோசிக்கு மேலே இருக்கிற அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டில் அடியில் நீங்கள் நீடியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 2 சுற்று 1 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜர்தோசிக்கு பேக் சைடு இந்த இடத்துல கொஞ்சமாக அந்த ஜர்தோசிக்கு பக்கத்தில் நீடியில் பாதி நீடியில் குத்திக்கோங்க. பாதி நீடியில் குத்திட்டு நீங்கள் இடது கை பக்கம் த்ரெட்டு பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட்டை இழுத்தீங்கன்னா ஜர்தோசி இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக சுருக்கமாகும். ஸோ இப்போ நீங்கள் ஃபிங்கரை வச்சு அந்த ஜர்தோசியை பிடிச்சிட்டு கீழே த்ரெட்டை ஃபுல்லாகத்தே நல்லா டைட்டாக இழுத்திங்கனாலே உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துடும். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம த்ரெட்டில் ஃப்ரெஞ்ச் நாட் பேசிக் கிளாஸில் போட்டிருப்போம். இப்போ அட்வான்ஸ் லெவல் கிளாஸில் பார்த்திங்கன்னா ஜர்தோசியை வச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ கிளாஸில் புதுசாக பார்க்குறவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு டைம் பார்க்கலாம். சேம் ஃப்ரேம்க்கு அடியிலேருந்து நீடியில் குத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜர்தோசியை நாம் நீடியில் கொடுத்து எடுத்துக்க போகிறோம். ஃபுல்லாக த்ரெட்டை இழுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜர்தோசியை நம்ம நீடியில் எடுத்துக்கலாம். இப்போ ஜர்தோசியை மெதுவாக விட்டுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஒவ்வொரு ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் கொஞ்சம் கேப் வர மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ 2 டைம்ஸ் த்ரெட்டை சுற்றியாச்சு. இப்போது இந்த த்ரெட்டை இடது கை பக்கம் இருக்கிற த்ரெட்டை இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. ஸோ இழுக்கும்போது உங்களுக்கு அந்த ஜர்தோசி இந்த மாதிரி ஒரே இடத்துல ஃபுல்லாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஃபிங்கரை வச்சு பிடிச்சிட்டு கீழே த்ரெட்டை இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துடும். இப்போ நீடிலில் நம்ம த்ரெட்டு சுற்றுறோம் இல்லையா, அது 2 டைம்ஸ் தான் சுற்றணும்னு இல்லை, 1 டைம் கூட சுற்றலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1 டைம் த்ரெட்டை சுற்றி நான் போட்டு காமிக்கிறேன். இப்போது எடுத்தாச்சு. ஜர்தோசியை நீடிலில் கொடுத்து எடுத்துக்குவோம். ஜர்தோசியை நீடிலில் கொடுத்து எடுத்ததுக்கப்புறமா மேலே அந்த ஜர்தோசிக்கு மேலே த்ரெட்டில் ஒரு 2 டைம்ஸ் எப்பயும் சுற்றுவோம். ஸோ இப்போ சிங்கிள் டைம் மட்டும் நான் சுற்றிட்டு இடது கை பக்கம் இருக்கிற அந்த த்ரெட்டை ஃபுல்லாக இழுத்துட்டோம்னா நம்ம ஜர்தோசி சுருங்கிடும். ஸோ இந்த டைமில் நம்ம ஃபிங்கரை வச்சு பிடிச்சிட்டு கீழே த்ரெட் இழுத்தோம்னா நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துடும். 2 தடவை நீங்கள் த்ரெட்டை சுற்றுறதை விட சிங்கிள் டைம்ஸ் சுற்றுனீங்கன்னா பிகினர்ஸ்க்கு உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரியே நல்லா ஃப்ரெஞ்ச் நாட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நெருக்கமாக கொடுத்து பழகிக்கோங்க. ஸோ இந்த 3 ஸ்டிச்சஸுமே நீங்கள் ஒரே டிசைனாக எனக்கு எடுத்து ஃபுல்லாக 3 ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஒரு டிசைன் ஒர்க் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க கிளாஸில் சென்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். ஸோ இதுவுமே ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியே தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். த்ரெட்டை ஃபுல்லாக வெளியில் எடுத்துட்டு ஜர்தோசியை நீடியில் கோர்த்துக்கோங்க. இப்போ நீடியில் ஜர்தோசியை கோர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு பக்கத்தில்
குத்தணும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி குத்திக்கிறோம். சேம் வந்து த்ரெட்டில் வந்து நீடியில் வந்து த்ரெட்டை வந்து நம்ம சுற்றுறதும் 2 டைம்ஸ் அல்ல 1 டைம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் சுற்றிட்டு அதே ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து சேம் இது வந்து கொஞ்சம் லாங்காக வச்சுட்டு குத்துறோம். அதான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு முறை பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து த்ரெட்டை வந்து எடுத்துட்டு இதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஜர்தோசியை வந்து நம்ம நீடிலில் வந்து கொடுத்துக்கிறோம். மெதுவாக வந்து ஜர்தோசியை கொடுத்துக்கோங்க. ஜர்தோசி வந்து ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்பீடாக வந்து நீங்கள் இழுத்திங்கன்னா டேமேஜ் ஆயிரும். இப்போ இந்த ஜர்தோசிக்கு மேலே வந்து நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி வந்து குத்த போகிறோம். இப்போ 2 டைம்ஸ் வந்து நான் த்ரெட்டை சுற்றிட்டு கொஞ்சம் லாங்காக வந்து தள்ளி நீடியில் வந்து குத்தி கீழே வந்து இழுக்க போகிறோம். ஃபுல்லாக வந்து டைட்டாக இழுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து விழுந்துடும். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டுறலாம். ஸோ ஒன் மோர் வந்து பார்ப்போம். நீடியில் வந்து எடுத்தாச்சு. ஜர்தோசியை வந்து லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜர்தோசியை வந்து எடுத்ததுக்கப்புறமா நாம் ஜர்தோசிக்கு மேலே இருக்கிற த்ரெட்டில் வந்து 2 டைம்ஸ் ஆர் 1 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி த்ரெட்டை சுற்றிட்டு கொஞ்சம் தள்ளி மேலே கொஞ்சம் தள்ளி நீடியில் வந்து குத்திட்டு இடது கை சைடு இருக்கிற நீடியில் வந்து இடது கை பக்கம் இருக்கிற அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஜர்தோசி வந்து நல்லா சுருக்கமாயிரும். அதுக்கப்புறம் வந்து கீழே நீடியில் பிடிச்சி இழுத்தோம்னா நமக்கு வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து விழுந்துடும். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ரிங் நாட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிங் நாட் வந்து போட்டுக்கோங்க. ஸோ ரிங் நாட்டுக்கு பார்த்திங்கன்னா சேம் வந்து 1 இன்ச் அளவு வந்து நான் வந்து ஜர்தோசியை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஜர்தோசியை வந்து நீடிலுக்குள்ளே எடுத்துட்டு அதே மாதிரியே தான் எல்லாமே இந்த 3 ஸ்டிச்சுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் வந்து கொஞ்சம் தான் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் நல்லா வந்து வீடியோவை கவனித்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இப்போ ஃபுல்லாக வந்து கிளாத்தில் படுற மாதிரி ஜர்தோசியை வச்சுட்டு அந்த த்ரெட்டுக்கு மேலே 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு இப்போ இடது கை பக்கம் இருக்கிற அந்த த்ரெட்டை வந்து இழுக்கணும். ஸோ இழுக்கும்போது நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இழுத்துருவோம். ஸோ ரிங் நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி ரிங் மாதிரி நமக்கு வந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து அதோடு நம்ம மேலே அந்த ஜர்தோசிக்கு மேலே கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஃபுல்லாக த்ரெட்டையும் இழுத்தோம்னா நமக்கு வந்து ரிங் நாட் வந்து விழுந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் நீடிலில் வந்து கொடுத்து எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து ஜர்தோசியை வந்து லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜர்தோசியை வந்து லோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த த்ரெட்டுக்கு மேலே வந்து 2 ஆர் 1 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு இப்படி உங்களுக்கு இடது கை பக்கம் அந்த ஜர்தோசி வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரிங் மாதிரி வருதா ஃபுல்லாக இழுக்கக்கூடாது. இடது கை சைடு இருக்கிற அந்த நூலை ஓரளவுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக வர்ற மாதிரி பார்த்துட்டு அந்தளவுக்கு மட்டும் ஜர்தோசி வந்ததுக்கப்புறம் இழுக்கணும். நீங்கள் ஃபுல்லாக ஸ்பீடாக வந்து த்ரெட்டை இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் ஆயிரும். ஸோ கொஞ்சமாக வந்து அந்த ஜர்தோசியை லைட்டாக மட்டும் இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இப்போ பாருங்கள் 1 டைம் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல குத்திட்டு கொஞ்சமாக இப்போ பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ரிங்கு மாதிரி ரவுண்டாக வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் நீடியில் பிடிச்சி கீழே இழுத்திங்கனாலே ரிங் நாட் வந்து விழுந்துடும். இப்போ இன்னொரு டைம் வந்து நம்ம வந்து ரிங் நாட் வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். நீடியில் வந்து ஃப்ரேம்க்கு அடியிலேருந்து குத்தி வெளியில் வந்து இழுத்துக்கிறோம். ஃபுல்லாக வந்து எடுத்ததுக்கப்புறமா ஜர்தோசியை வந்து நீடியில் வந்து கொடுத்து ஃபுல்லாக வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஜர்தோசிக்கு மேலே இருக்கிற த்ரெட்டில் வந்து 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து சுற்றும் போதே உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக வந்து வந்துடும். ஸோ இந்த ஜர்தோசி வந்து இந்த பக்கம் இந்த கொஞ்சமாக வந்து வெளியில் வர மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஜர்தோசியை வந்து நீங்கள் ஃபிங்கரை வச்சு பிடிச்சிட்டு நீடியில் வந்து கீழே இழுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து
ரிங் நாட் வந்து விழுந்துரும். ஸோ ஜர்தோசியை வந்து ஃபுல்லாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஆயிரும். ஸோ ரிங் நாட் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் போட்டுடலாம். ஸோ இந்த 3 ஸ்டிச்சஸுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இது வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு டிசைன் ஒர்க்கு பண்ணியும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.